துபாய் ஏன் கடல்ல தீவுகளை கட்டினாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு பார்த்தாக்க எண்ணெய் வளங்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம். துபாயில் உள்ள எண்ணெய் இருப்பு தான் துபாயை வந்து ஒரு பணக்கார நாடாக மாற்றிருக்கு. பல கோடிக்கணக்கான செல்வங்கள் வந்து இந்த துபாயில் வந்து கொட்டியும் கிடக்குது. ஆனால் இந்த எண்ணெய் இருப்பு இருக்கிற வரைக்கும் தான் இந்த செல்வங்கள் எல்லாம் நமக்கு அப்படின்னு துபாய்க்கு வந்து நல்லாவே தெரியும். எண்ணெய் வளங்கள் வந்து ஃபியூச்சரில் தீர்ந்துருச்சுன்னா நம்ம எப்படி பணம் சம்பாதிப்போம் அப்படிங்கிறத வந்து துபாய் கவர்மெண்ட் வந்து யோசிக்கிறாங்க. இதுக்கு வந்து நிறைய திட்டங்களையும் வந்து போடுறாங்க. அதில் வந்து ஒரு மிகப்பெரிய திட்டம் தான் என்ன அப்படின்னாக்கா, துபாயை வந்து ஒரு ரிச்சஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸாக வந்து மாற்றணும் அப்படிங்கிற ஒரு திட்டம். துபாயில் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட இந்த செயற்கை தீவை பார்த்தாக்க இந்த உலகமே வந்து அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. அந்த தீவை போய் பார்க்கறதுக்கும் சரி, அந்த தீவில் வந்து தங்குறதுக்கும் பல கோடிக்கணக்கான மக்கள் வந்து துபாய்க்கு வந்து போகிறாங்க. இந்த தீவுகளில் ஒன்று தான் பாம் ஜுமைரா ஐலாண்ட். இந்த தீவில் ஒரு வில்லா வாங்குறதுக்கு பல கோடி ரூபாய் வந்து செலவாகுமா. ஒரு சைடு பார்த்தா எண்ணெய் வளங்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது, இன்னொரு சைடு உலகம் வந்து மின்சாரம், அதாவது கிரீன் எனர்ஜிங்கிற விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. பல நிறுவனங்கள் வந்து எலக்ட்ரிக் கார், எலக்ட்ரிக் பைக்குகளை வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்த துபாய் வந்து எண்ணெய் சார்ந்த வணிகம் வந்து ரொம்ப சீக்கிரத்தில் முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. இதனால தான் இவங்களுடைய அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை வந்து இவங்க மாற்றணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. இப்போ துபாய் எப்படி அந்த பாம் ஜுமைரா ஐலாண்டை வந்து கடலுக்கு மேலே கட்டினாங்கங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். துபாயை பொறுத்த வரைக்கும் 2 மேற்பரப்புகள் மட்டும்தான் இருக்குது. ஒன்று பாலைவனம், இன்னொன்று கடல். துபாய் இதில் வந்து கடலை வந்து சூஸ் பண்ணுறாங்க. 1990ஆம் ஆண்டு கடலுக்கு மேலே மனிதனால் உருவாக்கப்பட்ட செயற்கை தீவுகளை வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. கடலுக்கு மேலே மனிதனால் உருவாக்கப்படும் இந்த செயற்கை தீவுகளை வந்து உருவாக்குறது அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு எளிதான காரியம்லாம் கிடையாது. இந்த திட்டத்துக்காக உலகில் வந்து இருக்கிற அந்த தலை சிறந்த இன்ஜினியர்ஸை வந்து கூப்பிடுறாங்க. இந்த தீவுகளுக்கான அடித்தளம் அப்படிங்கிறது ஸ்டீலோ இல்லை கான்கிரீட்டோ கிடையாது. இன்ஜினியர்ஸ் வந்து கடலில் வெறும் மணல் மற்றும் பாறைகளை வச்சு தான் இந்த வடிவங்களை வந்து உருவாக்கணும் அப்படின்னு வந்து அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த பாறைகள் இந்தியாவில் வந்து மத்திய பிரதேஷில் இருக்கும் சட்டாப்பூரில் இருக்கும் கிரானைட் பாறைகள் போலவே இருக்குது அப்படின்னு 2001ஆம் ஆண்டு இந்த பாம் ஜுமைரா தீவுகளை வந்து திட்டமிடுறதுக்கு வந்து வல்லுநர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, உப்பு தண்ணீரில் வந்து அவ்வளவு எளிதாக கரையாத பாறைகளை வந்து பயன்படுத்துறதுக்கு வந்து பரிந்துரைக்கிறாங்க. இந்த கற்களை தேடி இன்ஜினியர்ஸ் வந்து பல நாடுகளுக்கு வந்து போகிறாங்க. உலகம் முழுக்க இருக்கும் அந்த பாறைகளோட சாம்பிள்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து பெரும்பாலான பாறைகள் வந்து டெஸ்டிங்லேயே வந்து ரிஜெக்டும் ஆகுது. 100 ஆண்டுகளுக்கு மேலே நீரின் அழுத்தத்தையும் தாங்கக்கூடிய கல்லுன்னு எதுவுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் இந்தியாவில் மத்திய பிரதேஷில் இருக்கும் சட்டாப்பூரில் இருந்து சில சாம்பிள்ஸ் வந்து அனுப்பவும் படுது. இன்ஜினியர்ஸ் வந்து அந்த ராக்ஸை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. அது வந்து தேர்ச்சி அடையுது. இந்த தீவுக்கு தேவையான கற்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால மத்திய பிரதேஷில் இருக்கும் அந்த சட்டாப்பூரில் அகழ்வாராய்ச்சி வேலைகள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து தொடங்கவும் படுது. அப்படி அங்கேருந்து எடுக்கப்பட்ட கற்கள் வந்து குஜராத்துக்கு வந்து அனுப்புகிறாங்க. இந்த கற்களுடைய அகலம் வந்து 25லேருந்து 30 அடி வரை அப்படி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒவ்வொரு கல்லோட எடையும் வந்து சுமார் 35 முதல் 40 டன் எடை இருக்குது அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதனால் சட்டாப்பூரில் இருந்து குஜராத்து கொண்டு போகிறதுக்கு மாத கணக்கு ஆகுது. அதுக்கப்புறமா கப்பல் மூலியமாக இந்த கற்களை வந்து துபாய்க்கும் வந்து கொண்டுட்டு போகிறாங்க. இந்த கற்களை வச்சு தான் பாம் ஜுமைராவோட அடித்தளம் வந்து அமைக்கவும் படுது. இன்று வரைக்குமே இந்த தீவோட அடித்தளம் வந்து இந்த கற்களுக்கு மேலே தான் நிற்குது. இந்த கற்களை வச்சு அஸ்திவாரம் போட்டதுக்கு அப்புறமா தான் இதுக்கு மேலே வந்து மணலை வந்து போட ஆரம்பிக்கிறாங்க. துபாய் வந்து மணலால் சூழப்பட்டு இருந்தாலுமே பாம் ஜுமைராவுக்கு தேவையான மணல் வந்து வேறு இடத்துல இருந்து ஏற்றுமதி வந்து செய்கிறாங்க. இன்ஜினியர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, துபாயில் கிடைக்கிற இந்த மணல் வந்து கடலோட உப்பு அளவுக்கு கரையிறதுனால துபாய் மணலை வச்சு இந்த தீவை வந்து உருவாக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதனால் இந்த பாம் ஜுமைரா ஐலாண்டை வந்து உருவாக்குறதுக்கு கல்ஃப் ஆஃப் பெர்ஷியாவில் இருந்து மணலை தோண்டி எடுக்க வந்து முடிவு பண்ணுறாங்க. கல்ஃப் ஆஃப் பெர்ஷியாவில் வந்து 120 மில்லியன் கியூபிக் மீட்டர் அளவு மணலை வந்து தோன்றாங்க. இதை தொடர்ந்து சுமார் 70 லட்சம் டன் கற்கள் யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு சுற்றிலும் உள்ள மலைகள்ல இருந்து எடுக்கிறாங்க. மணல் மற்றும் கற்களை கொண்டு கடலுக்கு அடியில் நிலப்பரப்பை வந்து உருவாக்குறாங்க.
இந்த பாம் ஜுமேரா தீவை உருவாக்க எடுக்கப்பட்ட மணலையும் பாறைகளையும் வச்சு சுமார் 2 மீட்டர் உயரம் உள்ள சுவரை பூமியை சுற்றி 2 தடவை கட்டலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ எவ்வளவு மணல் மற்றும் கற்களை இந்த ப்ராஜெக்டுக்காக அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இதுலேருந்தே நமக்கு தெரியுது. கடல்ல இருந்து வரும் பலத்த அலைகளையும் காற்றையும் தாங்கும் வகையில் 11 கிலோமீட்டர் வெளி வலயம் வந்து அமைக்கிறாங்க. இந்த தீவை உருவாக்குறதுக்கு அதாவது கட்டுமான பணிகள் தொடங்கிய உடனே ஒவ்வொரு வேலையுமே வந்து ரொம்ப கரெக்டாக வந்து செய்யணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அதுக்காக வந்து சேட்டிலைட் மூலமாக வந்து கண்காணிக்கவும் செய்கிறாங்க. ஏன்னா இந்த தீவை வந்து கட்டுறதுல வந்து ஒரு சின்ன தவறு நடந்தாலுமே அதை வந்து பழுது பார்க்கணும் அப்படிங்கிறதுன்னு பார்த்தாக்கா அது ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அது மட்டும் கிடையாது, அதிகமான ஒரு செலவும் ஆகும். சேட்டிலைட் மட்டும் கிடையாது, கடலுக்கு அடியில் உள்ள அடித்தளத்தில் உள்ள ஏதாவது விரிசல் அல்லது கசிவு இருக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்கும் அதை சரி செய்கிறதுக்கும் டைவர்ஸ் குரூப் அப்படிங்கிற இந்த கட்டுமானத்தை வந்து தண்ணீருக்கு அடியில் இருந்து மேற்பார்வையிடுறதுக்கும் வந்து அவங்க வந்து அதுலேயும் வந்து கவனமாக இருக்கிறாங்க. துபாயோடைய கோடீஸ்வரர்கள் மற்றும் பணக்கார குடும்பங்களோட கனவுகளை நினைவாக்கும் வேலை வந்து 2001 தொடங்கவும் படுது. 2004 பொறியாளர்கள் கடல்ல மனிதனால உருவாக்கப்பட்ட முதல் தீவை வந்து உருவாக்கி அதை வந்து விற்பனைக்கும் கொண்டுட்டு வர்றாங்க. இந்த பாம் ஜுமேரா தீவை கட்டினது டச் நிறுவனமான வேன் வோர்ட் மற்றும் போஸ்காலிஸ். இந்த நிறுவனங்கள் தான் துபாயோட த வேர்ல்ட் ஐலாண்டையும் கட்டினாங்க. 2006 இந்த மனிதனால உருவாக்கப்பட்ட தீவுகளில் கட்டடங்கள் வந்து கட்டடப்பட்டு 2007 இந்த தீவின் முதல் குடியிருப்பாளர் இந்த தீவில் வந்து வசிக்கிறதுக்கு வந்து முன் வராங்க. இன்னைக்கு இந்த பாம் ஜுமேரா ஐலாண்டு உருவாகி சுமார் 22 ஆண்டுகள் ஆகுது. இத மாதிரி தீவுகள் வேற எங்கேயுமே கிடையாது. இந்த தீவோட உண்மையான வடிவத்தை பார்க்கணும் அப்படின்னாக்க சுற்றுலா பயணிகள் வந்து ஹெலிகாப்டர் மூலமா வந்து பார்க்கலாம். சிலர் வந்து இந்த தீவுகளோட வடிவத்தை வந்து மேலிருந்து பார்க்கறதுக்கு ஜெட் விமானங்களையும் வந்து பயணம் செய்றாங்க. இது எல்லாமே துபாயோட பொருளாதாரத்தை வந்து உயர்த்தும். பாம் ஜுமேரா தீவை கட்டின அதே நிறுவனம் இந்த தீவில் 52 மாடி உயரம் உள்ள கட்டடத்தையும் வந்து கட்டியிருக்காங்க. இதனால சுற்றுலா பயணிகள் வந்து ஹெலிகாப்டர்லையோ இல்லை ஜெட் விமானங்களையோ எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த தீவோட வடிவத்தை இந்த கட்டிடம் மேல இருந்தே இவங்களால வந்து பார்க்கவும் முடியும். இந்த தீவில் உள்ள ஒரு சின்ன பிளாட்டு கூட பல 100 கோடிகளுக்கு வந்து விற்கவும் படுதான். இவ்வளவு ஆடம்பரம், சொகுசு, விலை உயர்ந்த ஒரு விஷயத்தை வந்து மனிதனால உருவாக்க முடியும் அப்படின்னாக்க இதுல வந்து இயற்கையோட அந்த தலையீடு அப்படிங்கிறது அதோட விளைவு வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். 2009 த நியூயார்க் டைம்ஸில் வெளிவந்த செய்தியின்படி பார்த்தாக்கா நாசாவோட லேசர் அல்டிமீட்டர் சேட்டலைட்ல இருந்து வந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா இந்த தீவு ஆண்டுக்கு 0.20 இன்ச்சு கடலுக்குள்ள மூழ்குவதாக சொல்றாங்க. ஒரு பக்கம் வந்து உலக மக்களோட தொகை வந்து அதிகரிக்கவும் செய்து மக்களும் வந்து நல்ல வாழ்க்கை முறையை வந்து தேடி நகரங்களை நோக்கி போறாங்க. அதுவும் குறிப்பா கடலுக்கு அடுத்து இருக்கிற நகரங்களை வந்து மக்கள் தொகை வந்து வேகமா வந்து வளர்ந்துகிட்டு வருது. அதே மாதிரி துபாய் போன்ற பணக்கார நாடுகள் கடல்ல வந்து அதாவது கடலுக்குள்ள விரிவடைய வந்து தொடங்கவும் செய்யறாங்க. துறைமுகங்கள் கட்ட தொடங்கிய அந்த காலத்திலிருந்தே சரி மனிதன் வந்து கடல்ல இருந்து நிலத்தை வந்து பறிக்கவும் ஆரம்பிக்கிறான். கற்கள், மணல், பாறைகள் போன்றவற்றை பயன்படுத்தினது மட்டும் இல்லாமல் கடல்ல இருந்து அந்த நிலத்தையும் வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதோட விளைவுன்னு என்னன்னு பார்த்தோன்னா மனிதனோட அந்த பேராசையினால மற்ற உயிரினங்களையும் வந்து தொந்தரவு செய்ய ஆரம்பிக்குது. மணலையும் பாறைகளையும் பயன்படுத்தி கடலுக்கு மேலே உருவாக்கப்பட்ட இந்த நிலத்தோட அடித்தளம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இந்த தீவு வந்து ரொம்ப காலம் நீருக்கு அடியில் இருக்குது அப்படிங்கிறதுனால நீரோட்டத்தை வந்து தாங்காது அப்படின்னு வந்து நிபுணர்கள் வந்து சொல்கிறாங்க. துபாயோட இந்த பாம் ஜுமேரா தீவு வந்து கடலில் மூழ்கிக்கிட்டே வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உலகத்தோட முன்னணி ஆராய்ச்சி நிறுவனங்களோட கூற்றின்படி பார்த்தாக்கா இந்த தீவுகளோட அடித்தளம் வந்து அவ்வளவு வலுவாக இல்லாததுனால இந்த இடத்துல வந்து எர்த்குவேக் வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து அங்கே வாழ்கிற மக்களோட நிலை அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான்.